இன்றைக்கி நான் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மோர் எடுத்திருக்கேன். அதாவது பால் என்னோடது நேற்று கொஞ்சம் கெட்டு போச்சு. அதை உர ஊற்றிட்டேன். நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கசப்பு இல்லாமல் இருந்ததுனால தான் அதை யூஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு உர ஊற்றிட்டு புளிப்புத்தன்மை இன்றைக்கி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா இனி 2 நாள் வச்சுட்டு கூட நம்ம செய்யலாம். அதை எனக்கு இந்த புளிப்பு போதுமானதாக இருந்தனால இந்த பாலை இந்த மோரை எடுத்திருக்கேன். நான் அப்புறம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். நான் உப்பு, கல்லுப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி, அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மூடியில் ஒரு கால்வாசி கால் இது தேங்காய், சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 எடுத்திருக்கேன். நான் இந்த மோருக்கு தேவையானது தான் எடுத்திருக்கேன். நான் அப்புறம் பெருங்காயம் எடுத்திருக்கேங்க. நான் இதில் சேப்பங்கிழங்கு போட போகிறேன். நான் நம்ம வெண்டைக்காய் போடலாம், பூசணிக்காய் போடலாம், அப்புறம் சௌச்சௌ போடலாம், வெள்ளரிக்காய் போடலாம். சௌச்சௌ, வெள்ளரிக்காய், பூசணிக்காயெலாம் வேக வச்சிடலாம். வெண்டைக்காய்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துருவோம். இது நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலைகளை பார்க்கலாங்க. சேப்பங்கிழங்கு வேக போட்டாச்சுங்க குக்கரில். இதுக்கு சில பேர் வெங்காயம்லாம் போடுவாங்க. ஹோட்டல்லலாம் மிளகா போடுறானான்னு கூட தெரியாது, நம்மளுக்கு காரமே இருக்காது. நான் எனக்கு வேணும்னு போட்டிருக்கேன். தக்காளி கூட நிறைய பேர் போட மாட்டாங்க. எனக்கு தக்காளி போட்டால் பிடிக்குங்கிறனால ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நான் இப்போ தேங்காய், சோம்பு, சீரகம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் ஒரு டீஸ்பூன் தனியா போட்டோன்னா கூட நல்லா வாசனையாக இருக்கும். மோர் சப்போஸ் நம்ம ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தனியா போடும்போது நல்லா திக்காகும் குழம்பு. சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தோலையும் உரிச்சிட்டேன். நான் இது என்ன பண்ணணும்னா, நம்ம சேப்பங்கிழங்கு சில சமயம் என்ன ஆகிடணும், ஒரே மாதிரி சைஸில் வாங்கணும். ஏன்னா ஃப்ளேம் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு பாத்திரத்தில் இருக்கும். அது பாஸ் ஆகும் நம்மளுக்கு. அதனால் நம்ம ஒரே மாதிரி காய் வாங்கினா தான் ஒரே மாதிரி வேகும். பெருசும் சின்னதமாக வாங்கணும். பெருசெல்லாம் வேகாமல் சின்னதெல்லாம் ரொம்ப குழஞ்சிற மாதிரி ஆகிடும். அதை நான் 2ஆக கட் பண்ணலை. இதை நார்மலாக வச்சுருக்கேன். நான் வேணும்னா சைஸு கூட 2, 3 நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை இப்போது அரைச்சதும் எடுத்து அரைச்சும் வச்சுட்டேங்க. நான் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி இப்போது எண்ணெய் கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. லேசாக சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இந்த மோரை ஊற்றிடலாங்க. நம்ம இது கெட்டுப்போன தயிரில் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அது என்னென்னா உரம் ஊற்றிருக்கோம். அது திரியாக இருக்கும். அதனால் தயிர் கடையிறதை வச்சு நம்ம பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னே நல்லா ஈவனாக இருக்கும். இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் பார்த்து பண்ணணும், இல்லைன்னா வெளியிலலாம் சிந்திடும். இப்போ மஞ்சள் பொடியும் வச்சு போட்டுருவாங்க. எவ்வளோ மஞ்சள் பொடி வேணுமோ போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டாலே அது கலர் வந்துடும் நம்மளுக்கு. அது அப்புறம் இந்த காயமும் போட்டுருவாங்க. வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரபி அதை சேப்பங்கிழங்கையும் போட்டுருலாம். திக்காயிடும். இதுவே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். கொஞ்சம் நுரைச்சி வரட்டும். இந்த அரைச்சி விட்ட விழுதையும் போட்டுடலாம் கொஞ்சம். இப்போது இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் லேசாக கொதி வந்தோடனே பெருங்காயம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். டேஸ்டியான மோர் குழம்பு ரெடியாகிடுச்சு. அதாவது திரிஞ்சு போன பாலில் நம்ம தயிரை உர ஊற்றி எப்படி மோர் குழம்பு செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இட்லி தோசை கூட நல்லா தான் இருக்கும். அடைக்கி ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.